பொம்மநாட்டிகளே பார்க்க கூடாது, புத்தி கெட்டு போயிடும் என்று நினைச்சார். தான் பூர்ண பிரம்மச்சரியத்தோடையே இருக்கணும் என்று நினைத்து யமுனைக்குள்ளே உள்ள போய் தியானம் பண்ணிட்டு இருந்தார். உலகத்தையே பார்க்க கூடாது, அதுக்கு அது வழி. ரொம்ப நாட்கள் கழிச்சு நிஷ்ட கலைஞ்சார், ரொம்ப கிழவராயிட்டார். பாலியத்துல போய் யமுனைக்குள்ள உட்கார்ந்தவர் கிழவராயிட்டார். அப்போ ஒரு கிழ மீன் வந்து, அந்த மீனுக்கு ஒரு கிழ மீன் பத்னி, அப்புறம் புள்ள மாட்டு பொண்ணு பேரம் பேத்திகள், இது எல்லாத்தோடையும் ஒரு மீன் குடும்பம் வர அந்த மீன் குடும்பத்தை பார்த்ததும் இந்த சௌகரிக்கு தோணி இவ்வளவு காலம் யமுனையில மூழ்கி என்ன இந்த மீன் இவ்வளவு பேரம் பேத்திகளோடு பெரிய குடும்பமாக சௌக்கியமா இருக்கிறது, யமுனையிலேன்னு கிடையாது மேல வந்துட்டா. கல்யாணம் பண்ணி போன தோணி போயிடு. நேரம் அங்கேன்னு புறப்பட்டு வரார். யார் நமக்கு பொண்ணை கொடுப்பா என்று நினைத்து கொண்டு இங்கேயும் நேர வரார். மாந்தாத்தா அப்படிங்கிற ஒரு பெரிய மகாராஜா அவர் இடத்துல அங்கேன்னு வந்து, அவருக்கு 50 பொண்கள் இருக்கு. நிறைய சவச்சவன் பொண்ணு இருக்கிறதுனால ஒரு பொண்ணை பரவாயில்ல கிழமா இருந்தாலும் நமக்கு கொடுத்துருவாரு எனக்கு தோணித்து. 5 பொண்ணு இருந்தாலே அரசனும் ஆண்டி, 50 பொண்ணு இருந்தாலே எப்படி கல்யாணம் பண்றது கவலைப்படுவான் இல்லையா? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுமே, ஏதோ எல்லாத்தையும் விட்டு கழிட்டினா சரின்னு கொடுத்துருவான்னு நினைச்சுட்டு இருக்கார். அரசனிடத்துல வந்து நிற்கிறார், எனக்கு பொண்ணை கொடுங்கிறார். இவரோ கிழவர், தாடியெல்லாம் நிறைச்சு போயிடுத்து, ரமணி சந்ததரா இருக்கார், எலும்பும் கூடுமா இருக்கிறார். இவர் இப்பதான் தபசு பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்கிறார். இல்லேன்னு சொன்னா சபிச்சு விடுவார், நம்ம பொங்கலையும் சபிச்சாலும் சபிச்சு விடுவார். எப்படி தப்புறதுன்னு தெரியல. அதனால அவன் சொன்னான், எனக்கு 50 பொண்கள் இருக்கிறது வாஸ்தவம், எந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாளோ அவளை உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னார். இவருக்கு புரிஞ்சுடு, நான் கிழவன்கிறதுக்காக என்னுடைய பதில் சொல்றான் என்றார். அவர் தன்னுடைய தபோபலத்தினால கன்னியாமடத்துல பிரவேசிக்கும் போதே அதி சுந்தரமான ராஜகுமாரனை போல காட்சி கொடுத்தார். அழைச்சுன்னு போனவன் சொன்னா, உங்களுக்கு யாரு இஷ்டமோ அவள் இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம், அரசன் அனுமதிச்சிருக்கான்னு. அந்த பெண்கள் எல்லாரும், நான் தான் முதல்ல பார்த்தேன் இவரை, எனக்கு இவர் தான், இவருக்கு நான் தான் மாலையிடுவேன் என்று 50 பேர்களும் போட்டி போட்டாளாம். மாந்தாரட்டுக்கு வந்தார், ஆசைப்படுற பண்ண கொடுக்கிறேன்னு சொன்னீங்க கொடு. 50 பெண்களையும் கொடுத்து விட்டார். 50 பெண்களை அழைச்சிட்டு போனார். நேர காட்டுல போய் கொடுத்தன வச்சு விட்டார். 50 வீடுகள். மாந்தாட்டானுடைய அரமனை தோத்து போயிடும். அவனுக்கு ஒரு தனம் இருக்குமானா இவாளுக்கு ஒரு தனம் இருக்கு. பரத்வாஜர் 1,00,000 பேருக்கு எப்படி சாதம் போட்டார், இவருக்கு ஒரு தனம் இருக்கு, தபசாகிய தனம். 50 வீடுகள்ல அரசனை போல 50 ராஜகுமாரியும் வைத்துக் கொண்டு 50 ரூபத்திலே கொடுத்தனம் பண்ணாராம். 50 ரூபத்துல கொடுத்தனம் பண்ணார். அரசனே வந்து பார்த்தா அசந்து போயிட்டான், ஆச்சரியப்பட்டான். அப்படி அசந்து போயிட்டான். இவருடைய யோக சக்தியை பார்த்து பெரியவாச்சான் பிள்ளை அதை நினைவு மோற்றார். அந்த சௌகரி போகத்துக்குறுப்பாக அநேகம் வடிவு கொண்டார் போலே. சௌகரி ஒரு ரிஷிய அவனே 50 ரூபத்தை எடுத்து 50 வீட்டில் இருந்தான்னு சொன்னான். அப்ப கண்ணபிரான் 16,108 வீடுகளிலே சங்கல்பத்தினாலே 16,108 ரூபம் எடுத்துட்டா ஆச்சரியம் இல்லையே. அதை விட ஆச்சரியம் சாலக்கிராம எம்பெருமான். இது என்ன ஆச்சரியம்னா, அந்த நதியில தோன்றி இன்னைக்கு ஆசேது ஹிமாச்சலம் எவ்வளவு ஆலயங்கள் இருக்கோ, எவ்வளவு மഠங்கள் இருக்கோ, எவ்வளவு வைஷ்ணவர்கள் வீடு இருக்கோ, ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் ஒவ்வொரு மடங்கள்லையும் எவ்வளவு மூர்த்தங்கள் சாலக்கிராமங்கள் இன்னைக்கு பாரத தேசம் பூரா நிரம்பி இருக்கு. இவ்வளவு மூர்த்தங்களை யார் எடுத்துட்டது? எம்பெருமான் எடுத்துட்டது. எதுக்காக எடுத்துட்டான்னால் ஆசிரிதரை அனுபவிக்கைக்கு. சௌகரி பெண்களை அனுபவிக்கிறதுக்காக எடுத்துட்டார். இவர் ஆசிரித ஜனங்களை அனுபவிக்கைக்கு உறுப்பாக உகந்தருளின நிலங்களெல்லாம் புகுந்து சந்நிதி பண்ணினானாயிற்று என்கிறார். இப்போ திவ்ய தேசம் எதுன்னா அதுக்காக இந்த வியாக்கியானம். சாலக்கிராமங்கிற திவ்ய தேசம். ஆமா, கண்டகி நதி அந்த சாலக்கிராமம் எங்க உண்டாகிறதோ அந்த திவ்ய தேசத்துக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி நாம் போய் சேவிச்சுட்டு வந்தோம். அந்த திவ்ய தேசம் இன்னமும் அந்த திவ்ய தேசம் இருக்கு. அதுக்கு மேல முக்திநாதம்னு சாலிகிராமம் வரக்கூடிய இடமும் இருக்கு. பகுப்பிரயாசையான இடம், உடம்ப வெறுத்தாலுடைய அங்க போக முடியாது. அப்பேற்பட்ட ஒரு திவ்ய தேசமா இன்னைக்கும் இருக்கு. ஆனால் அங்க போனாத்தான் நமக்கு இந்த 108 திவ்ய தேசங்கள்ல சாலிகிராமம் ஒண்ணு விட்டு போச்சுன்னு நினைக்க வேண்டாங்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. ஏன்னா உங்காத்துல சாலிகிராமம் இருக்கு இல்லையா, கோவில் இருக்கு இல்லையா, மடத்துல இருக்கு இல்லையா, அந்த சாலக்கிராமத்தை சேவிச்சாலேயே உகந்தருளின நிலங்கள் எல்லாம் புகுந்து சந்நிதி பண்ணினானாயிற்று. அங்கதான் அந்த சந்நிதின்னு நினைச்சுக்காதே, உன் வீட்டுல உன்னுடைய திருவாராதனத்துல இருந்தாலேயே சாலக்கிராமங்கிற தீவ தேசம் சேவிச்சியானால் தைரியமா சொல்லலாம், சேவிச்சாயிற்று என்று சொல்லலாமா? நான் இன்னும் அந்த திவ்ய தேசம் போகலையேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிரமாணம் எதுனால் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வாக்கியமே பிரமாணம். ஆசிரிதரை அனுபவிக்கைக்கு உறுப்பாக உகந்தருளின நிலங்களெல்லாம் புகுந்து சந்நிதி பண்ணினானாயிற்று. அப்படி எடுத்துட்ட திவ்யமங்கள ரூபங்கள் என்ன, எவ்வளவு எல்லாம் எம்பெருமானுடைய அவதாரங்கள்.
அவ்வளவுமாவும் இருக்காக்கும். சாலக்கிராமத்துல அவ்வளவு சாலக்கிராமம் இருக்கு. நாமத்தை மட்டும் சொல்றேன், இப்போ அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியும். மத்ஸ்யம் கூர்மம் வராகஞ்சே நரசிம்ஹம் ஹயானனம் தத்தம் வியாசஞ்ச கபிலம் ரிஷபம் பிருதுமேவச்சே சங்கர்ஷணம் வாசுதேவம் பிரத்யும்னம் சுதர்சனம். இதெல்லாமே சாலக்கிராமம். எல்லா சாலக்கிராமும் இருக்கு. சாலக்கிராமத்துக்கு 5 லட்சணம் இருக்கு. இந்த 5 லட்சணத்துல ஏதாவது ஒரு லட்சணம் நிச்சயம் இருக்கும். 5 லட்சணம் உண்டு. ஆகிருதி லட்சணம் இருக்கு. அதை கொண்டும் இது ராமனா கண்ணனா மத்ஸ்யமூர்த்தியா கண்டுபிடிச்சு விடலாம். மூர்த்திகளுடைய லட்சணம். ஆகிருதி லட்சணம் இருக்கு, ரேகை இருக்கு, சக்கரம் இருக்கு, வர்ணம் இருக்கு, வனமாலை இருக்கு. இப்படி 5 லட்சணம் ஒவ்வொன்றிலையும் இருக்கிறதுனால அதனுடைய சக்கரத்தை கொண்டோ துவாரம் வாயை கொண்டோ அல்லது அதனுடைய கலர் அதுல உள்ள வர்ணம் இருக்கும், அந்த வர்ணத்தை கொண்டோ அதனுடைய ஆகிருதியை கொண்டோ இந்த 5 லட்சணத்துல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே சாலக்கிராமம் தான். நாம் சாலக்கிராமம் கஷேத்திரம் போயிருந்த போது கீழே தீர்த்தம் ஆடி விட்டு ஆகாரமே இல்லை, ரொம்ப பசி தாகம். பௌத்தர்கள் எங்க பார்த்தாலும் சாப்பிடறதுக்கு இடம் இல்லை. திரும்பி பகுதூரம் போய் ஆகணும். களைச்சு போயிட்டேன், மணி உச்சை ஆயிடுது. தீர்த்தமாடி விட்டு இப்படி நின்று சாலக்கிராமத்தை பொறுக்குவோம் அப்படின்னாலும் பொறுக்கி மாடல. எனக்கு அவ்வளவையும் கொண்டு பக்தாளுக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஆசை. விழுபெரிய சாலக்கிராமங்கள் 5 லட்சணத்துல ஏதாவது ஒரு லட்சணம் இல்லாத முட்டமே கிடையாது. எம்பெருமானா திருமலையில கால் வைக்க கூசினாரே, அதுபோல கால் வைக்க கூசறது எங்க பார்த்தாலும் சாலக்கிராமமா இருக்கு. இஷ்டப்பட்ட மூர்த்தங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து பொறுக்கி ஒரு மூட்டை கட்டினுட்டேன். இவ்வளவு மூட்டை பிளைட்ல ஏற்ற மாட்டா, ஆசை கட்டினுட்டேன், எப்படியாவது எடுத்துன்னு வரணும்னு. மணி உச்சி பொழுதாயிடு. அப்போ மலை மேலேன்னு ஒருத்தன் கத்தினா, இங்கவா இங்கவா, இங்க ஒரு பெரிய மகான் இருக்கிறார், இங்கவான்னு கூப்பிட்டான். சரி மகான் நான் பாப்பமே அப்படின்னு நினைச்சேன்னு போனதான் அவன் சொன்னான், அங்கேருந்து இந்த மகான் தன் சரீரத்தையே அறுத்து தானே ஹோமம் பண்றார் அப்படின்னா. எனக்கு இவர் தரிசனம் வேண்டாம், திரும்பிட்டேன். எனக்கு அப்படி ஒரு மகானை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு திரும்பிட்டேன். திரும்பி அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எங்க ஆகாரமோ தெரியாது. ஒரு வயசான கிழவி வர சபரி ஆட்டம். நம்ம பக்கத்து ஸ்ரீசூரணமும் திருமண்ணுட்டு இருக்கா. அந்த வந்த அம்மா அங்க ஹிந்தி பாஷை கூட கிடையாது. அந்த வட்டாரத்துல சீன பாஷை தான் பேசுற இடம். அந்த அம்மா ஹிந்தி பாஷையில கேட்கிறா, எந்த தேசத்தேன்னு வந்திருக்கிறேன். பொதுவாக நாம் சொல்ற வழக்கம் ஸ்ரீரங்கம்னு சொல்ற வழக்கம். இந்த ஸ்ரீரங்கம்னு சொன்னதும் அந்த காட்டுல அந்த அம்மா பட்ட பாடு, ஒரே மேனி பூரா சிலிர்த்து கண்களால கண்ணீர் கீழே விழுந்து சேவிச்சு ஸ்ரீரங்கமா ஸ்ரீரங்கமா அப்படின்னு அந்த அம்மா அப்படி கண்ணீர் விட்டு. இந்த ஒரு காட்டுல ஜனசஞ்சாரம் இல்லாத இடத்துல புலிகள் சஞ்சரிக்கிற இடம் அது. இந்த சஞ்சரத்துல ஒரு கிழவி ஸ்ரீரங்கம்ங்கிற சொல்ல கேட்டதும் நம்ம எம்பெருமான் அவளை கொண்டு என்னிடத்துல விட்டு ஸ்ரீரங்கங்கிற சொல்ல கேட்டதும் கண்ணீர் விடத்துக்கு ஒருத்தர் இருப்பாரானா அதுக்கு ராமானுஜர் இங்க திக்விஜயம் பண்ணதானே காரணம் அப்படின்னு நினைச்சேன். அந்த அம்மாளை விசாரிச்சேன், இங்க என்னுடைய ஆசிரமம் இருக்கு, சீத்தா அங்க வந்துட்டு போகணும். சரின்னா அந்த ஆசிரமத்துக்கு இங்கேன்னு போனா அந்த அம்மா ஆசையோட எனக்கு சில ஆகாரங்கள்லாம் வச்சிருந்து எம்பெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணி விட்டு அந்த ஆகாரத்தை கொடுத்தா அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு விட்டு அந்த அம்மாளிடத்துல இருந்து விடை பெற்று நீ ரங்கநாதனை சேவிக்கும் போது இந்த அடியாளை நினைச்சுங்கோ என்று அந்த பாட்டி சொல்ல அங்கிருந்து புறப்பட்டு எல்லா மூர்த்திகளும் இருக்கு. அப்ப கிளம்பும் பொழுதோ சில பெருமாள் எல்லாம் எடுத்துன்னு நான் கிளம்பும் பொழுது இப்படி திரும்பி அந்த நதியை பார்க்கிறேன். அந்த நதியில உள்ள அவ்வளவு பெருமாளும் என்னை விட்டுட்டு போறையா அப்படின்னு கேட்கறது போல இருந்தது. அப்படி ஒரு தாபத்தோடு கூட. ஆனா சின்ன சின்ன கல்லாதான் இருக்கும், ஸ்தூலமா பாக்குறவாளுக்கு எல்லாம் அது லட்சணம் தெரிஞ்சு பார்க்கும் பொழுது இன்னென்ன பெருமாளும் தெரியறது இல்லையா. அனிருத்தம் பார்கவஞ்சே நரம் நாராயணம் ததா லட்சுமி நாராயணம் சாதி சிவநாராயணம் ததா ஹம்சம் பரமஹம்சஞ்சே ஸ்ரீதரம் கேசவம் ததா திரிவிக்ரமம் வாமனஞ்சே பத்மநாபம் அதோட்சஜம் யஜ்ஞம் யஜ்ஞேஸ்வரஞ்சாபி ஹிருஷிகேசம் ஜனார்தனம்
தாமோதரம் ஜெகநாதம் விஷ்ணுஞ்சே மதுசூதனம் ராமஞ்சே கௌசலேயஞ்சே